நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்க வேண்டுதல் ரொம்ப வித்தியாசமா இருக்கு ராமகிருஷ்ணா. ஆமா மகாராஜா, என்னோட நிலைமை எப்படி இருக்கோ என் வேண்டுகோளும் அப்படித்தானே இருக்கும். எனக்கு 9 மாசம் வரைக்கும் தர்பாருக்கு கொஞ்சம் தாமதமா வரதுக்கான அனுமதியை மட்டும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நான் சரியான நேரத்துக்கு நிச்சயம் வந்துருவேன். தினமும் வருவீங்களே அந்த மாதிரி தானே? சரியா சொன்னாருப்போ மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரை என்னன்னு சொல்றது? அவரோட இந்த தவறான பழக்கத்தை அவரால் மாத்திக்க முடியல. இப்ப அதுக்காக அவர் என்ன பண்றாரு, அரசவையோட சட்டத்தையே மாத்தி அமைச்சுக்கிட்டு அவரோட சௌரியத்தை நிலநாட்டிக்க பாக்குறாரு மகாராஜா. ஆஹா, பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்போ நீங்க இருக்கிறது விஜயநகரத்தோட அதிகாரமிக்க அரசவையில. இது ஒண்ணு உங்க மாமியார் வீடு இல்ல. நீங்க விருப்பப்பட்ட ஜம்முன்னு வர்றதுக்கும் பிடிக்கலன்னா ஓடுறதுக்கும். ஆனா குருவே, நான் நிறுத்துங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. நீங்க தாமதத்துக்கு பழகி போன மனிதர். இது உங்க ரத்தத்துல எந்த அளவுக்கு ஊறி போயிருக்குன்னா இதுக்கு அனுமதி கேட்கிற அளவுக்கு. குருவே, எதுக்காக பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த அனுமதியை கேட்கிறாருன்றதை நம்ம முதல்ல கேட்போம். சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்றது மகாராஜா? எங்க அம்மா எழுந்திருச்சு அவங்களுடைய தடியால என்ன அடிக்கிற வரைக்கும் சாரதா வீட்டு வேலைகள் எல்லாம் சொதப்பலனா அவங்களுக்கு நிம்மதியே கிடைக்காது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமைக்கு தாமதமாக தான் செய்யும். நீங்க யார் நிலைமையை பத்தி பேசுறீங்க? என் மனைவியோட நிலைமை. என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா? சாரதா தேவி நல்லா தானே இருக்காங்க? ஆமா மந்திரியாரே, அவ நல்லா இருக்கா. ஆனா இப்ப அவளை கொஞ்சம் அதிக கவனத்தோட பாத்துக்க வேண்டி இருக்கு. இதுதான் பண்டிதர் ராமகிருஷ்ணனோட உண்மையான முகங்கிறது. பொண்டாட்டி என்ன சொல்றாளோ அதுக்கேத்த மாதிரி வேலை வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி வருவாரு. அதுலயும் 9 மாசம் நேரம் கேட்டிருக்காளாம். அந்த 9 மாசத்தை இங்க அரசவையில வந்து கேக்குறாரு. குருஜி, உங்களுக்கு புரியல. பண்டிதர் ராமகிருஷ்ணர் 9 மாசம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய வலைய வீசிருக்காரு. இதுக்கு பின்னாடி பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய ஏதோ பெரிய திட்டம் இருக்குன்னு எனக்கு தோணுது குருஜி. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப நீங்க கேக்குறீங்களே இந்த 9 மாத கால அவகாசம்ங்கிறது, அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படி என்ன முக்கியமான காரியம் அது? சரி, அது எந்த காரியமா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அதுக்காக 9 மாசம் எப்படி கொடுக்கறது? இல்ல குருவே, அப்படிலாம் இல்ல மகாராஜா. 9 மாசம் சமயம் கேட்டதுக்கு காரணம் அவ்வளவு மாசம் ஆகதானே செய்யும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை கொஞ்சம் தெளிவா எடுத்து சொல்லுங்க. அப்பதான் எல்லாருக்கும் புரியும். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? என்ன பண்றீங்க? என்னது இது? என்ன இது? 9 மாசத்துக்கு குஸ்தி போட போறீங்களா? 9 மாசம் 9 மாசம் 9 மாசம் 9 மாசம் அப்படி என்ன குழந்தைய பிறக்க போகுது? ஆமா ஆமா குருவே, நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. 9 மாசத்துக்கு அப்புறம் என் வீட்டுக்கு ஒரு சின்ன விருந்தாளி வருவாங்க. கர்ப்பமா இருக்கிற என் மனைவி ஒரு குழந்தையை பெத்தெடுக்க போறா. என்னாச்சு? எல்லாரும் எதுக்காக என்ன இப்படி பாக்குறீங்க? உலகத்துல நான் தான் முதல் முறை அப்பா ஆக போறேனா என்ன? வாழ்த்துக்கள் ராமகிருஷ்ணா. எங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு இனிப்பான செய்தியை சொல்லிருக்கீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, வாழ்க்கையில இருக்கிற எல்லா உணர்ச்சிகளை விட நம்ம ஒரு அப்பா ஆகும் போது கிடைக்கிற உணர்வு அது எல்லாத்தை விட ரொம்ப பெருசு. இந்த ஒரு நல்ல நேரத்துல நான் இந்த விஜயநகர ராஜாவாகிய நான் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, என் தரப்புல இருந்தும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும்
என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மந்திரியாரே. வாழ்த்துக்கள் பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே. நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அப்படியே என்னோட வாழ்த்தையும் வாங்கிக்கங்க. நன்றி குருவே. இப்பதான் நீங்க முதல் முறையா ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிருக்கீங்க. இனி இது இப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கணும். நான் சொன்னது நிறைய குழந்தைகளை பெத்துக்கிறத பத்தி இல்ல. இனிமேலாவது உங்களுக்கு இருக்கிற குறைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நிவர்த்தி பண்ணிருங்க. அப்பதான் ராஜ்யத்துக்கு உங்களால பயனுள்ளவரா இருக்க முடியும். என்ன மாதிரி? சரிங்க குருவே, கண்டிப்பா. ரொம்ப நல்லது. காலத்தோட ஆட்டத்தை பாருங்களேன். எப்போ பண்டிதர் ராமகிருஷ்ணர் அப்பா ஆகுறாரோ அப்போ அவரோட மனைவியான சாரதா தேவி சீமந்தத்தை அரண்மனையில ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடணும்னு நேத்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உயிர் இருக்கிற வரைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். அப்படின்னா இன்னையிலிருந்து 5 நாளைக்கு அப்புறம் இங்க இந்த அரசவையில ரொம்ப பிரம்மாண்டமா சாரதா தேவிக்கு சீமந்தம் நடக்கும். அதனால இங்க இருக்கிற எல்லாரும் அதுல கலந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரையும் சாரதா தேவியையும் நீங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும். என்னோட ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும் பண்டிதர் ராம கிருஷ்ணா. இப்படி வா, இப்படி வா, இப்படி வா. மணி, இந்த குருஜி எதை எண்ணிக்கிட்டு இருக்காரு? அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயத்த அவரு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு என்ன தெரியும்? அது 2 சேர்ந்தா 5, 1 சேர்ந்தா 11. வாய மூடிக்கிட்டு இருங்க முட்டாளுங்களே. நான் ஆழ்ந்த யோசனையில இருக்கும் போது என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? அது இப்பதான் என் சிந்தனை குதிரைய தட்டி விட்டுருக்கேன். ஆமா குருஜி, வாழ்க்கையில அப்பப்ப யோசிக்கிற மாதிரி சில நல்ல விஷயங்களும் பண்ணிதான் ஆகணும். குருஜி நம்மள கூப்பிடுறேன், அதுவும் அன்போட. வா போய் பாப்போம். முட்டாளுங்களே, ஒரே நாள்ல எப்படி ஆச்சு? அது எப்படி ஒரே நாள்ல பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு இப்படி நடக்கலாம்? அரசவையில சாரதாவுக்கு சீமந்தம் பண்றதா அறிவிச்சிட்டாரே மகாராஜா. அது எப்படி பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு கிடைக்கலாம்? குருஜி, ஒரே நாள்ல யாரும் அப்பாவாக முடியாது. ஆனா ஒரே நாள்ல மகாராஜா அறிவிச்ச அறிவிப்ப தனக்கு சாதகமா எப்படி மாத்திக்கலான்னு வேணா நாம யோசிக்கலாம் குருஜி. குருஜி, இப்போ பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வம்சம் வளருது. ஏன்னா அவரோட பரிசுகள் இப்பவே அதிகமாயிக்கிட்டு இருக்கு குருஜி. அதானே? அப்படின்னா பண்டிதர் ராமகிருஷ்ணன் பரிசுக்காக எந்த எல்லைக்கு போவானா? குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவரோட எல்லை என்னங்கறத அவரே முடிவு பண்றாரு. குருஜி, அவங்களுடைய குழந்தை எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் பண்ணிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அரண்மனையில அதை பெருசா கொண்டாட போறாங்க. இப்பவாது புரிஞ்சுக்கோங்க குருஜி. நீங்க ஏன் யோசிக்க போறீங்க? நீங்க ஏன் புரிஞ்சுக்க போறீங்க? அறிவு இருந்தா தானே புரிஞ்சுக்க முடியும். குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்க வாழ்க்கைக்கு புது எதிரியை கொண்டு வராரு. ஏற்கனவே அவரால் உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வந்துருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரும் அவரோட மகனும் ஒன்னா சேர்ந்தா பாவம் உங்களோட நிலைமை என்ன ஆகுமோ? உங்களோட வாழ்க்கை, உங்களோட வருங்காலம் எனக்கு என்னமோ இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்படியா? இப்போ நான் என்ன பண்றது? அப்பாவாகணும் குருஜி. நீங்க உடனடியா இப்ப அப்பாவாகணும். உங்களோட மகன் தான் உங்களுக்கு பாலமா வந்து நிக்க போறான் குருஜி. குருவே, இனிமே பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். போய் உங்க காதல ஆரம்பிங்க. போங்க குருஜி, உங்க காதல போய் வெளிப்படுத்துங்க குருஜி. சரியா சொன்னீங்க அருமை சிஷ்யரே, ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்களோட இந்த சிறந்த யோசனைக்கு பின்னாடி என்னோட எதிர்காலமே தெரியுது. சௌதாமினி, உனக்காக உன்னை பார்க்க வந்துகிட்டே இருக்கேன். உன் வீட்டு கதவை எனக்காக திறந்து வை. கடவுளே. குருஜி, என்ன பண்றீங்க? இப்பவாவது சௌதாமினி தேவியை பத்தி நினைக்கிறத நிறுத்துங்க. குருமாதா மேல உங்க கவனத்தை திருப்புங்க. உங்களுக்கு வாரிசு வரும், அங்கதான் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வர்ணமால அவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது. அவகிட்ட போய் என்னோட காதலை எப்படி வெளிப்படுத்துறது? குருஜி, எங்க உரிமை இருக்கோ அங்கதான் காதலை வெளிப்படுத்த முடியும்.
அட, இல்லாத உன்னை இப்படி வெளியே கொண்டு வரணுங்கிற குருஜி கொஞ்சமா முயற்சி பண்ணி பாருங்களேன். கொஞ்சமா மட்டும். பண்றேன், முயற்சி பண்றேன், நிச்சயம் பண்றேன். நான் பண்ணிதான் ஆகணும். விட மாட்டேன். நகருங்க. பருணமாலா, இதோ வந்துகிட்டே இருக்கேன். அம்மா, பொம்மையா? அதுவும் இத்தனை பொம்மையா? எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. அம்மா ஆசையா பொம்மைங்களை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது கூட விளையாடுறவனும் சீக்கிரம் வரப்போறான். நான் சொன்னது உங்கள இல்ல, குண்டப்பா கிட்ட சொன்னேன். குண்டப்பா என்ன பார்த்துட்டு இருக்க? எடுத்துக்கோ. குண்டப்பாக்காக இல்லனா வேற யாருக்கு? யாருக்காக நீ இந்த கம்பளியை தச்சிட்டு இருக்கியோ அவங்களுக்காக தான். இதுவா? இது என்னோட தோழி வரலட்சுமிக்காக பண்ணிட்டு இருக்கேன். குறும்புக்காரி. ஒருவேளை நீ இது பண்றது வரலட்சுமிக்காகனா இந்த பொம்மை என்னோடது. இதை வச்சு நான் விளையாடுறேன். ராமா, நீ இவ்வளவு பெரியவனாயிட்டு இன்னும் இந்த பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுவியா? நான் சின்ன பையன் தானே, என்னை பத்தி யாருமே கவலைப்பட மாட்டீங்க. குண்டப்பா, பொம்மைகளோட விளையாடுறதுக்கு ஒரு நண்பன் கூட இருக்கிறது அவசியம். நான் உன் நண்பன் தானே. பாய் முடு. நான் உன்னை சாப்பிட்டுருவேன். வேணா என்ன சாப்பிடுறது? நான் சாப்பிட்டுருவேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? திரும்பவும் சின்ன வயசு ஞாபகத்துக்கு போயிட்டீங்களா? நாள் முழுக்க பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. அட இல்ல, நான் பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். அது என்னன்னா, நமக்கு குழந்தை பிறக்கும் போது அது கூட உட்கார்ந்து விளையாடணும்ல. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. கோத்வார் அவர்களே, தர்பால் அவர்களே, நீங்க மகாராஜா கூப்பிட்டு விட்டாரா? இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராஜா எப்படி உங்களை கூப்பிடுவாரு? மகாராஜா தானே உங்களுக்கு கொஞ்ச நாள் விடுமுறை கொடுத்திருக்காரு. உங்களுக்கு தான் தெரியும்ல, மகாராஜாவோட வார்த்தைகள் கல்லுல எழுதுன எழுத்து மாதிரி. விடுமுறையா? மகாராஜாவும் அவரோட 2 ராணிகளும் உங்க 2 பேருக்கும் பரிசுகளை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. விடுமுறை அப்புறம் இந்த பரிசுகள்? பண்டிதர்கிட்ட நல்லா கலந்து ஆலோசிச்சு சீமந்தத்துக்கான ஒரு நல்ல நேரத்தை முடிவு பண்ணிட்டாங்க. அது நாளைக்கு தான் நடக்க போகுது. பர்ணமாலா, பர்ணமாலா. வந்துட்ட சுவாமி. என்னாச்சு? ஒன்னும் ஆகல, இனிமேதான் ஆக போகுது. நீங்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு நீங்க இவ்வளவு சோகமா இருக்கீங்க? என்னன்னு சொல்றது வர்ணமாலா? அதாவது காட்டுக்கான ராஜாவா இருக்கே சிங்கம், அது வேட்டையாடி தான் சாப்பிடும். ஒருவேளை அது கூண்டுல அடப்பட்டு கிடந்து அது இருக்கிற நிலைமைக்கு புல்ல சாப்பிட்டு தான் ஆகணும்னா அது நிலைமை என்னவோ அதுதான் இப்ப என் நிலைமையும். என்ன பண்றது? முயற்சி பண்ணி தானே பார்க்கணும். உங்களோட விடுகதைகள் எல்லாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க அந்த புல்ல விடுங்க. இந்தாங்க, நீங்க இட்லி சாப்பிடுங்க. அட பர்ணமாலா, நீ இப்படி உட்காரு. நீ இட்லியை விடு. இன்னைக்கு மின்னல் அடிக்க போகுது. மின்னலா? பேரழிவு மாதிரி. பேரழிவா? எப்போ? எங்க? எப்படி? எங்க? என்னோட இதயத்துல. அடடா சுவாமி, உங்க சக்திகளுக்கு எல்லையே இல்ல. நீங்க இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக வர இருந்த பெரிய ஆபத்தையே வாங்கிக்கிட்டீங்க. ஆனா அது இல்ல வரணுமால. இப்போதைக்கு நான் என்ன காப்பாத்திக்க வேண்டியிருக்கு. உட்காரு. இங்க இல்ல. ஆனா எனக்கான இடம் உங்க காலடி தானே சுவாமி. இப்ப இடத்தை மாத்திக்கோ. காலடியில இல்ல, என்னோட இதயத்துல வந்து உட்காரு. ஆனா சுவாமி, அங்கதான் பேரழிவு அடிச்சு வச்சிருக்கீங்களே. ஆமா, இருக்குது. பேரழிவு இருக்குது. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை முறியடிப்போம். பேரழிவோட மோத விடுவோம். அப்பதான் சாந்தி கிடைக்கும். அதாவது ஒரு இரும்பு இன்னொரு இரும்பு கூர்மையாக்குற மாதிரி. அப்படின்னா நான் என்ன பண்ணணும் சுவாமி? நாம
காதலை வெளிப்படுத்துவோம். நிச்சயமா சுவாமி. நாம கடவுளோட பஜனை பண்ணுவோம், நம்ம பக்தியை காட்டுவோம், கீர்த்தனைகள் பாடுவோம். இப்படி எல்லாம் பண்ணி கடவுள் மேல நமக்கு இருக்கிற காதலை வெளிப்படுத்துறதுக்கான முயற்சி பண்ணுவோம். ஐயோ வருணமாலா, கடவுளுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுமா. நீ என் மேல இருக்கிற காதலை வெளிப்படுத்த முயற்சி பண்ணு. நிச்சயமா சுவாமி, நான் இப்பவே உங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறேன். ஐயோ என் வருணமாலா, நில்லு நில்லு நில்லும்மா. நான் பேசுற காதல் எது தெரியுமா? அது மூலமா 3வது உயிரை வர வைக்கிறேன். அந்த காதலை சொல்றேன். சுவாமி, நீங்க நீங்க என்ன யோசிக்கிறீங்க? வருணமாலா, இது யோசிக்கிற நேரம் இல்ல, நேசிக்கிற நேரம்மா. வா, வந்து உன்னோட காதலை முழுமையா வெளிப்படுத்து. வாம்மா, வா வா வா. ஐயோ, இவளை வச்சுக்கிட்டு காதல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ கதையே முடிஞ்சிடும் போல இருக்கு. சீமந்தம்மா, யாருக்கு சீமந்தம் நடக்க போகுது? மகாராணி சின்ன தேவிக்கா இல்ல மகாராணி திருமலம்பாக்கா? அட, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாரதா தேவியான உங்களுக்கு தான் சீமந்தம்னு நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் எல்லா பரிசுகளையும் உங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. எனக்கு சீமந்தமா? இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றது ரொம்ப தவறு. பாருங்க, எனக்கு மொத்தம் 9 பசங்க இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எனக்கு ஒரு பரிசும் கிடைச்சது இல்ல. ஆனா இத்தனை பரிசுகள், இந்த பரிசு எல்லாமே எனக்காகவா? ஆனா நான் தான். பாருங்க, ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பரிசு ரொம்ப அதிகமா தெரிஞ்சதுன்னா இதுல இருந்து 1-2 எனக்கு எடுத்து கொடுத்துருங்க. என்னோட அன்பான மனைவி அதனால சந்தோஷமாயிடுவா. அடுத்து நடக்க போற சண்டைக்கு இப்பவே என்ன மன்னிச்சிருவா. கொண்டு போங்க. ஆனா கோத்வால் அவர்களே, சாரதா தேவி அவர்களே, எந்த பொண்ணுக்கு பெரிய மனசு இருக்கோ அவன் நிச்சயமா ஒரு நல்ல தாயா இருப்பா. நிச்சயமா உங்களுக்குள்ள அந்த நல்ல தாய்க்கான எல்லா குணமும் இருக்கு. உள்ள வைங்க. வைங்க வைங்க. சரி, உங்க 2 பேருக்கு நன்றி. நாங்க போயிட்டு வரோம். வரோம். வாங்க. ராமா, அரண்மனையில இருந்து ஏன் பரிசுகள் வந்திருக்கு? ஏன்னா உன்னுடைய சீமந்தம் அரண்மனையில நடக்க போகுது. அப்ப பரிசுகளும் அங்க இருந்து தானே வரும். எனக்கு எப்படி சீமந்தம் நடக்கும்? போதும் போதும் சாரதா, இனி நடிக்காத. முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் முக்காடெல்லாம் போடக்கூடாது. நான் எதுக்காக முக்காடு போட போறேன்? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. என்ன நடக்குது? போதும், உன் வாயால நீ எதுவும் சொல்ல போறதில்ல, நானே சொல்றேன். நீ கர்ப்பமா இருக்க, அம்மா ஆக போறேன்னா சீமந்தம் நடந்துதானே ஆகணும். அடடா, நான் கர்ப்பமா இருக்கேன், ஆனா அது எனக்கே தெரியாது. ராமா, என் பேரு சாரதா. இன்னொருத்தவங்க ரகசியமே என் வாயில நிக்காது. அப்படி இருக்கும்போது நான் கர்ப்பமா இருந்தா எப்படி அதை நான் சொல்லாம இருப்ப சொல்லுங்க? ஆனா ஒருவேளை அப்படி நடந்திருந்தா இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி உன் காதை செவிடாக்கி இருப்பேன். சரிதான். ஆனா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அது வரலட்சுமி வந்திருக்கும் போது. வரலட்சுமி வந்திருந்தா, ஆனா அவ கர்ப்பமா இருக்கிறத சொல்றதுக்கு வந்திருந்தா. அப்ப அம்மா ஏதோ ஒட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க நான் கர்ப்பமா இருக்கிறத நினைச்சிருக்காங்க. கடவுளே, நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. மன்மத லீலையை வென்றார் உண்டோ உண்டோ உண்டோ. வா, வார்த்தைகளுக்கு இடமில்லாம காதல் மொழி பேசவா. உடனே வா. சொல்லுங்க சுவாமி. இங்க பாரு, இந்த பூக்கள் எல்லாம் உனக்காகவே காத்திருக்கு. அந்த சாம்பிராணி புகை கூட உன்கிட்ட தான் வருது. நான் பூசிக்கிட்ட வாசனை திரவியம் உன்னை கூப்பிடலையா? இதையெல்லாம் பார்க்கும்போது உனக்கு இப்போ என்ன தோணுது? சுவாமி, நீங்க ரொம்ப வேகமா இருக்கீங்க. உங்க மனசுல இருக்கிற ஆசைகளும் உச்சத்துல இருக்கு. ஆமா ஆமா வருணமாலா,
போதும், பேசினதெல்லாம் போதும். இனியும் பேசிக்கிட்டே இருந்தா என்னையே என்னால மன்னிக்க முடியாது. அதுக்கப்புறம் இதையெல்லாம் ஏன் பண்ணான்னு என் மேலேயே நான் கோபப்பட்டுருவேன். போதும் போதும் சுவாமி, இதுக்கு மேல நீங்க தாமதம் பண்ண வேண்டாம். ஐயோ, என்ன சொல்ற? தியானம் சுவாமி, இப்பவே உங்க தியானத்தை ஆரம்பிங்க சுவாமி. யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாம நான் பாத்துக்கிறேன். வருணமாலா, இதோ பாரு, புரிஞ்சுக்கோ, என்ன நடக்கணும்னு புரிஞ்சுக்கோம்மா. ஒரு பெண் ஒரு ஆணோட ஒன்னா இருக்கிறது தான் காதல். சுவாமி, தினமும் நாம ஒன்னா தானே இருக்கோம். ஒரு நாள்ல நாம எத்தனை மணி நேரம் ஒன்னா இருக்கோம்? தவறு என்னோடதுதான். ஒன்னா இருக்கிறது நான் என்னன்னு நான் கத்து கொடுக்கலையே, அப்புறம் உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு கத்து கொடுக்கறேன். வா வாமா, வா வா வா, உட்காரு 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 உட்காரு. உட்காந்துட்டியா? சொல்லு. என்னென்ன போட்ட தனிமணி? அம்மா, இதெல்லாம் பார்க்கும்போது ராஜ்யத்தோட பரிசு மாதிரி தெரியுது. கடைசியில உன்னோட ரகசியம் வெளியே வந்துருச்சு. இந்த வீட்டுக்கு ஒரு சின்ன விருந்தாளி வர போறாங்க. நீ அம்மாவாகி என்ன பாட்டியாவும் ராமாவா அப்பாவாவும் அப்புறம் என்ன சித்தப்பா ஆக்க போறீங்க? அம்மா, என்ன இத்தனை லட்டுவா? இது யாருக்கும் கிடையாது. இத நானும் சாப்பிட மாட்டேன். இது எல்லாமே என் சாரதாக்காக தான். அம்மா, நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அது என்ன சாரதா என்ன சொல்ல வரேனா, இந்த லட்டு சாப்பிடலான்னு நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க வயிறு கெட்டு போயிடும்ல. இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சீமந்த பண்ணனும்னா கர்ப்பமா இருக்கணும்ல. ஆனா நான் கர்ப்பமா தான் இருக்க. நீ கர்ப்பமா தானே இருக்க. அதனாலதான் நீ இவ்வளவு லட்டு சாப்பிட கூடாது. இங்க பாரு, நீ இது சாப்பிட கூடாது. சரிதானமா? ஆமா. ஆனா இந்த மாதிரி நிலைமையில நீ பேசவே வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இரு. என்னமா? ஆனா நாளைக்கு அரண்மனையில சீமந்தம் நடக்க போகுது. அத பத்தி மட்டும் யோசி. எதுவும் பேசாத. நான் தான் சொன்னல, எதுவும் சொல்லாத, எதுவும் பேசாத, எதுவும் பேசாத, எதுவும் சொல்லாத. பிரபு, உங்களுடைய பக்தர்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு புரிய வைக்கிறீங்களா பிரபு? எந்த வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கோ அந்த வேலைய கடவுள் கிட்ட விட்டுறதுதான் நல்லது சிஷ்யர்களே. கடவுள் பேரை சொல்றதுனால நீங்க அப்பா ஆயிட முடியாது குருஜி. குருஜி, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது ஒரு குரு அவருடைய சிஷியர்களுக்கு ஏதாவது சொல்லும் போது அதுக்கு பின்னாடி அந்த குருவோட வாழ்க்கை அனுபவம் தான் நிறைஞ்சிருக்கும். ஆனா ஒரு சிஷ்ய தன்னோட குரு கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் போது அப்ப அதுக்கு பின்னாடி இந்த உலகத்தோட அறிவும் இந்த முழு பிரபஞ்சத்தோட அறிவும் அதுல மறைஞ்சிருக்கும் குருஜி. சரியா சொன்னத நீ. அதாவது குருஜி, விஷயம் என்னன்னா, தியானம் பண்ணி இது வரைக்கும் உங்களுக்கு நீ எதுவும் கிடைச்சதும் இல்ல, அதனால குழந்தையும் கிடைக்காது. உங்களுக்கு அப்பாவாகணும்னு ஆசை இருந்தா நீங்க மனசு வச்சா மட்டும் போதாது, அவங்க மனசு வைக்கணும். அதோட அசாத்தியத்தை சாத்தியப்படுத்தி காட்டணும். அதுக்கப்புறம் நீங்க எப்படி அப்பாவாகாம இருக்கீங்கன்னு பாப்போம். இனிமே பாருங்க, என் காதலை நான் வெளிப்படுத்துற விதத்துல வருணமாலா என் கைக்கு வர்றதை தவிர அவளுக்கு வேற வழியே இருக்க போறதில்ல. இது நிச்சயம் நடக்கும். நிச்சயம் நான் அப்பா ஆவேன். நான் நிச்சயமா அப்பா ஆவேன். மணி எங்க போனாரு? மணி, நம்ம குருஜி எங்க மாயமா போயிட்டாரு? அப்பாவாக போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, சுவாமி மனசுல காத்து கருப்பாண்டி இருக்கு. அதான் அவர் மனசுல ஏதேதோ எண்ணங்கள் எல்லாம் வருது. நீங்க தான் அது எல்லாத்தையும் அவர் மனசுல இருந்து எடுக்கணும். வருணமாலா, சொல்லுங்க சுவாமி. கடவுளே,
கடவுள் முதல்ல உங்க ஆலோசனைகளை தான் மாத்தினாரு, ஆனா இப்ப என்னன்னா உங்களையே மாத்திட்டாரு. இங்கே உனது அபிலாஷைக்கு தேவையில்லை பரிபாஷை. ஓ காமினி, என் காமினி. காமினியா? அது யாரு சுவாமி? என் கண்ணுக்கு யாரும் தெரிய மாட்டேங்கிறாங்க, ஆனா நீங்க கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. உன்னைதான் அழைத்தேன் கண்ணே. நீயே என் காமினி, என் அருமை மோகினி. நீ ஆணையிட்டால் போதும், இங்கே காதல் அரங்கேறும். சுவாமி, இது உங்களோட, அதாவது உங்களோட புது காதலா? இவளுக்கு என்னாச்சு? தனிமணியே, குருஜி என்னாச்சு? பாருங்க. அட கடவுளே, நான் சௌதாமினிய மறந்துட்டு இவளை காதலிக்கணும், இவ மூலமா ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு இவளை நெருங்கும் போதெல்லாம் சரியா சொல்லி வச்ச மாதிரி தானா மயங்கி விழுந்துடுறா. இப்ப என்ன பண்றது? இனி இவ மூலம் எதுவுமே நடக்க போறதில்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? குருஜி கொஞ்சம் தைரியமா நம்பிக்கையா இருங்க, இல்லன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட ஏதாவது வழி இருக்கும், அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா உண்மையாவே இது ரொம்ப பெரிய விஷயம். நேத்துதான் சீமந்தத்தை கொண்டாடலான்னு முடிவெடுத்தாங்க ராமகிருஷ்ணன், இன்னைக்கு அப்பாவாயிட்டாரு. அவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நீங்க கத்துக்கிட்டாதான் உங்களால அப்பாவாக முடியும், அதாவது உங்க வேலை முடியும்னு சொன்னேன். எனது அருமை சிஷ்ய பிள்ளையே, இந்த மாதிரி ஆலோசனை எல்லாம் உன்ன மாதிரி சிஷ்யங்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் இங்க வா. குருஜி ஏதோ பரிசு கொடுக்க போறாரு, வா. முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல. அநியாயமா என் நேரத்தை வீணாக்கிட்டீங்க. அதுவும் இந்த வருணா மாலா கூட. சௌதாமினி, ராமா, விஜயநகரம் முழுக்க பிரச்சாரம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல உண்மை என்னன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாரு. நான் பண்ண தப்பு தான் தெரியுதா? நீ பண்ண தப்பு உனக்கு தெரியலையா? பச்சை மாங்காய் சாப்பிட்டது யாரு? நான் தான். புளி சாப்பிட்டது யாரு? நான் தான். அந்த வரலட்சுமி கூட பேசிக்கிட்டு இருந்தது யாரு? நான் தான். இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் நான் மட்டும் கிடையாது, ஊரே கேட்டிருந்தாலும் நீ கர்ப்பமா இருக்குன்னு தான் நினைக்கும். உன் தப்பெல்லாம் என் மேல தள்ளிட்டு உன் மேல எந்த தப்பு இல்லாத மாதிரி பேசாத. இப்ப வந்து கர்ப்பமா இல்லன்னு சொல்ற. ஒரு தப்பு நடக்கும்போது அந்த இடத்துல நீங்க அமைதியா இருக்கீங்க, அதுக்கப்புறம் யார் மேலயாவது குறை சொல்லிட்டு நீங்க அதுல இருந்து தப்பிச்சுக்கிறீங்க. கேட்கறதுக்கு நிறைய முயற்சி பண்ணேன், கேட்கறதுக்காக தர்பார்ல இருந்து விடுமுறையும் கேட்டேன். உங்க அம்மா மேலத்தை அடிச்சிட்டு இருந்தாங்க, கேட்காமலே நீங்க ஆட்டம் போட்டுட்டு இருந்தீங்க. என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நான் கர்ப்பமா இல்லைன்ற விஷயத்த நானே சொல்லிருப்பேன்ல. எம்பெருமானே, என்ன காரியம் இது? அப்படின்னா சாரதா கர்ப்பவதி இல்லையா? இது உண்மையான சீமந்தம் இல்ல, பொய்யான நாடகமா? பண்டிதர் ராமகிருஷ்ணனோட அடுத்த திட்டம் இதுதானா? சரி வாங்க, இப்பவே நம்ம போய் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம். வேண்டாம், அம்மா கிட்ட சொல்லாத. என்ன ஆனாலும் அம்மாக்கு தெரியக்கூடாது. அட, பொய்ய நம்மளால கொஞ்ச நாள் தான் மறைச்சு வைக்க முடியும், ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. அத்தைக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது? அப்ப நடக்கிறது அப்ப பாத்துக்கலாம். எங்க அம்மாவோட முகத்துல இந்த அளவுக்கு சந்தோஷத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. ஒருவேளை நான் அவங்க கிட்ட போய் அவங்க இதெல்லாம் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, இதெல்லாம் பொய்ன்னு சொன்னா அவங்களால இதை தாங்கிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்ப மகாராஜா அவருக்கும் உண்மை தெரியாதுல்ல. அட கடவுளே, ஒரு பக்கம் அம்மாவோட சந்தோஷம், ஒரு பக்கம் மகாராஜாவோட நம்பிக்கை, ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கிற ஒரு வால் மேல நடந்துகிட்டு இருக்கிறேன். இதுல இருந்து தப்பிக்க எனக்கு வழியே இல்ல. ராமா, நம்ம இந்த சீமந்தத்தை எப்படி நிறுத்தணும்னு யோசி. இல்ல, நாம சீமந்தத்தெல்லாம் நிறுத்த வேண்டாம். நாம நிறுத்தணும்னா அம்மாக்கு உண்மை தெரிய வந்துரும். அப்படின்னா நாம பொய்யான சீமந்தம் பண்ணணுமா? இது உங்க மான மரியாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆயிடும். ஒருவேளை எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா விஜயநகரம் முழுக்க உங்களை தப்பான ஆளுன்னு நினைச்சிடுவாங்க. நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு புரியுது, ஆனா இதை தவிர நம்ம கிட்ட வர எந்த வழியும் இல்ல. ஏற்கனவே நிறைய நடந்துடுச்சு, ஆனா அவங்களுக்கு மட்டும் எதுவும் தெரியக்கூடாது. யாருக்கு? இந்த முழு விஜயநகரத்திலயும் ஏமாத்துற பொய்யான உங்களோட எதிரி தெரியலையா? ஒருவேளை அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களை தர்பார்ல இருந்து முழுமையா வெளியே அனுப்பிடுவாங்க. யார பத்தி சொல்ற? நம்ம குருஜிய பத்தி தான். யாரு? யார் பேசுனது? வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா,
இதோட உன் கதை முடிஞ்சது. பண்டித ராமகிருஷ்ணா, நான் நடத்துறேன் பார் சீமந்தம் உனக்கு அரசவையில. இவ்வளவு குறைவான நேரத்துல எவ்வளவு பெரிய சதி பண்ணிட்டான். ஆனா அந்த முட்டாளுக்கு இந்த விஷயம் தெரியாது. ராஜகுரு தத்தாச்சாரியாரோட சதுரங்கத்துல எதிரில் இருக்கிறவன் உபயோகப்படுத்துற அதே தந்திரத்தை வச்சு ஜெயிக்கிறவன்னு தெரியாது. இனி நடக்க போற ஆட்டத்தை பாரு, தத்தாச்சாரியார் ஆட்டத்தை பாரு. ராமகிருஷ்ணனோட ஆட்டம் இனி செல்லுபடி ஆகாது. குருஜி எதுக்கு இப்படி நடந்துக்கிறாரு? ஒரு மனுஷனுடைய பாவம் எல்லாம் மீறி போகும்போது இந்த மாதிரிதான் புத்தி சரியில்லாம சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இனி பண்டித ராமகிருஷ்ண அப்பா ஆக போறதே இல்ல. தனி குருஜிய பாரு, பண்டிதர் ராமகிருஷ்ணர் அப்பாவாக முடியாது. அதனால சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இவராலையும் எப்பவும் அப்பா ஆக முடியாது. ஆனா அத பத்தின கவலை இவருக்கு சுத்தமா இல்ல. கொடுமாடா மணி, எல்லா தப்பையும் எதுக்கு கடவுள் மேல போடுற? எல்லா தப்பும் மனுஷன் மேலதான். அவனோட கஷ்டத்தை நினைச்சு எப்பவும் கவலைப்பட மாட்டான். மத்தவங்க சந்தோஷமா இருந்தா அவன் கவலையாயிடுவான். குருஜி மாதிரி விஜயநகரத்துல இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச சிஷ்யன் பண்டித ராமகிருஷ்ணனால அப்பா ஆக முடியாது. ஏன்னா அவன் மனைவி கர்ப்பவதியே இல்ல. ஆனாலும் அரசவையில் அவளுக்கு சீமந்தம் நடக்க போகுது. இவ்வளவு அவன் பண்றது பரிசு வாங்கணுங்கிறதுக்காக. ஆனா இந்த மாதிரி ஒரு குற்றத்துக்காக எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும்? அட கடவுளே, என்னால யோசிக்க கூட முடியலையே. ஒருவேளை சீமந்தம் நடக்கும் போதே அங்க இருக்கிற மக்களுக்கு உண்மை தெரிய வந்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இது பெரிய குற்றம், இது பெரிய குற்றம், இது பெரிய குற்றம், இது பெரிய குற்றம், இது ஒரு பெரிய குற்றம் வாங்க. அப்புறம் என்ன பிடிக்க முடியாதுல்ல? அப்போ நாம அவனை எப்படி அவமானப்படுத்தணும் தெரியுமா? அந்த சமயத்துல இருந்து அவன் பட்ட அவமானத்தை நினைச்சு நினைச்சு வாழ்க்கை முழுக்க துடிக்கணும். ஆனா குருஜி, நிறைஞ்ச அரசவையில எல்லாருக்கும் முன்னாடியும் உண்மையை உடைக்க போறது யாரு? குருஜி என்னதான் கூப்பிடுறாரு? முட்டாள், நான் என்ன ஊமை ஆயிட்டனா? நானே சொல்றேன், பார்த்துக்கிட்டே இருங்க. அங்க சீமந்தம் நடக்கும் போது நம்ம சார்பா அந்த இடத்துல ஒரு பூகம்பமே வெடிக்கும். இப்ப அந்த பண்டித ராமகிருஷ்ணா நம்ம குருஜியோட வலையில வந்து மாட்ட போறாரு. வணக்கம் குருமாதா. நீங்க ரெண்டு பேரும் போங்க. என்னது இது? என்ன வருணமாலா, இது என்ன பண்ற நீ? சுவாமி, நீங்க எனக்கு என்ன புரிய வைக்க முயற்சி பண்ணீங்களோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். கணவன் மனைவி ஆகிறது எதுக்காகன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை புரிஞ்சுக்க தான் தாமதம் பண்ணிட்டேன். ஆனா இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு சுவாமி. நீங்க ஒரு முறை விஸ்வாமித்திரரா மாறுங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி மேனக மாதிரி உங்க தியானத்தை முறியடிக்கிறேன்னு பாருங்க. என்ன உங்க அரவணைப்புல ஏத்துக்கோங்க சுவாமி. சுவாமி, சுவாமி, எதிர்காலத்துல சிறந்தவங்களா ஆக போறாங்கன்னா அது சின்ன வயசுலயே தெரிஞ்சிருமா. நம்ம வீட்டுக்கு வரப்போற சின்ன விருந்தாளியும் அப்படிதான். அவன் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு பெரிய மரியாதை கிடைக்குது. இப்ப அவன் அம்மாவோட சீமந்தம் கூட அரண்மனையில நடக்க போகுது. நான் நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டேன். யார பத்தி? ராமாவோட அப்பா வந்தாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவரு திரும்ப வர போறாரா. அம்மா, நான் உங்ககிட்ட
ஒரு விஷயம் சொல்லணும். எனக்குள்ள சந்தோஷம் இது வரைக்கும் நிறைஞ்சிருக்கு. இப்ப வேற எதை பத்தியும் கேக்குறதுக்கு என் மனசுல இடம் இல்ல. தாயே, நீ எங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்க. எந்த அளவுக்குன்னா எப்பவும் எதையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு. ஆனா ஒரே ஒரு குறை இருந்துச்சு, அதையும் இப்ப முழுமையாக்கிட்ட. என்னோட வாழ்க்கை முழுமை அடைஞ்சிடுச்சு. நான் இன்னையில இருந்து தினமும் 9 மாசம் வரைக்கும் 1,00,000 முறை உன் பேரை சொல்லி துதிப்பேன். இல்ல 1000 முறை துதிப்பேன். இல்ல 100 முறை துதிப்பேன். என்ன 10? தாய்க்கு அதுவே போதுமா? சரி, அது போதும். என் சாரதாவோட ஆரோக்கியத்தை நல்லா பாத்துக்கோ. அவளுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. தாயே, நான் பண்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு சந்தோஷத்துல நான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அந்த தவறால இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டோம். ஒண்ணுதான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன், எங்க மேல கருணை காட்டுங்கம்மா. அம்மாவோட இதயமும் உடையக்கூடாது, எங்க மானமும் போயிடக்கூடாது. இனி எல்லாத்தையும் உன்கிட்ட விட்டுட்டு போறம்மா. நீதான் கருணை காட்டணும். ராமா, எனக்கு என்னவோ தப்பாவே தோணுது. எனக்கு பொய்யான சீமந்தம் நடக்க போகுது, அதுவும் அரண்மனையில. ஒன்னும் ஆகாது, கொஞ்ச நேரம்தான். மகாராஜா மகாராணியை பார்த்ததுக்கு அப்புறம் சீக்கிரம் கிளம்பிடலாம். கண்டிப்பா ஆடம்பரமா பெருசாலாம் பண்ண மாட்டாங்க. வெறும் சீமந்தம் தானே. வா போலாம். நில்லுங்க. யாரும் இந்த மாதிரி உள்ள வரக்கூடாது. குறிப்பா நீங்க சாரதா தேவி. எல்லாருக்கும் முன்னாடி ஆரத்தி எடுத்து உங்களை தான் வரவேற்போம். அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனோட உயிர் நாடி என் கையில இருக்கு. அதை பிடிச்சு நான் அழுத்துல வலியில அவன் துடிக்கும் போது அவன் போடுற சத்தம் இருக்கு. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, எனக்கு கதறுவான்.
இது என்னோடது இல்ல, நீ பண்ண புண்ணியத்துக்கான பலன். அதனாலதான் இன்னைக்கு உனக்கு ஒரு வாரிசு கிடைச்சிருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.